முடியில் ஏற்படும் இருளுக்குள் தேவகியும் வாசுதேவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஒளி பிறக்கப் போவதை உணர்ந்தார்கள். அவர்களின் திருமண மகிழ்ச்சிக்குள் கம்சன் விதைத்த தீய நோக்கம்தான் அவர்களை சிறைக்குள் தள்ளியது. ஆனால் அந்த இருளின் நடுவே only shadows melting into darkness. தான்மதேவனும் மனது சேதலில் அவை கிராமப்பட்டிருக்கிறார். அந்த நொடியில் யமுனை நீர் தானாகவே பிரிந்து ஒளியின் பாதையை அமைத்தது. கோகுலத்தில் யசோதை கரங்களில் கிருஷ்ணன் சிரித்த நொடியில் காலம் கடந்த பின் கங்சன் தலையா கூயத்த உள்ளது. ஒளியின் பாதையை அமைத்தது. அந்த நாளிலிருந்து மதுரையில் அமைதியின் புதிய விடியல் உதித்தது. மதுரையில் ஏற்படும் இருளுக்குள் தேவகியும் வாசுதேவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஒளி பிறக்கப் போவதை உணர்ந்தார்கள். அவர்களின் திருமண மகிழ்ச்சிக்குள் கங்சன் விதைத்த தீய நோக்கம்தான் அவர்களை சிறைக்குள் தள்ளியது. ஆனால் அந்த இருளின் நடுவே only shadows melting into darkness. தான்மதேவனும் மனது சேதலின் அமை கிராமப்பட்டிருக்கிறார். அந்த நொடியில் யமுனை நீர் தானாகவே பிரிந்து ஒளியின் பாதையை அமைத்தது. கோகுலத்தில் யசோதை கரங்களில் கிருஷ்ணன் சிரித்த